ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி தோசை தாங்க பார்க்க போகிறோம். ராகி தோசையில் வந்து அதாவது ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு, ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈக்குவலாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், எள், ஓமப்பொடி எதுக்கு போட்டேன்னா அதை குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக, செரிமானம் ஆகுன்றதுக்காக போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா ஆயிலெலாம் ஊற்றி நல்லா ரெண்டு சைடும் நல்லா மொறுமொறுன்னு வேகிற மாதிரி நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, அதாவது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டு அரைச்சி நல்லா சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சி பண்ணேன், பார்த்தா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்ற குழந்தைங்களாம் 3 தோசை சாப்பிடுவாங்க. என் குழந்தைலாம் பார்த்திங்கன்னா இந்த 2 தோசை சாப்பிட்டாங்க. ஒரு தோசை தான் எப்போயுமே சாப்பிடுவாங்க, 2 தோசை சாப்பிட்டாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள். பாய்.